ம். வணக்கம் நண்பர்களே. ஆ உலக இலக்கியங்கள வாரம் ஒன்றா தேர்ந்தெடுத்து 52 வாரம் உரையாடிட்டு வரோம். இது வந்து 5வது வாரம். இன்னைக்கு ஒரு உலக இலக்கியத்த எடுத்துக்கிட்டு படிச்சு நம்ம கூட பேசுறதுக்காக வைதேகி வந்திருக்காங்க. வணக்கம் வைதேகி. வாங்க நீங்க வணக்கம் சார். ஆரம்பிக்கலாம். ம். வணக்கம். நாங்க இன்னைக்கு கலந்துரையாடல் பண்ண போற நாவல் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர். கிச்சன் சொல்லிட்டு அந்த நாவலோட பேர் வந்து கிச்சன். அத எழுதினது வந்து ஒரு வுமன் ரைட்டர் பனானா யோஷிமோட்டோன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப கான்டெம்பரரியாவும் நெறையா எழுதிட்டு வராங்க. ஆனா இந்த நாவல் வந்து அவங்க 1988ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லயே வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 1993ல தான் மேகன் பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஆனா இவங்க 1988ல வந்து பப்ளிஷ் ஆன உடனே வந்து ஜப்பான்ல வந்து அந்த நாவல பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்து எடுக்குறாங்க. இந்த நாவல பேஸ் பண்ணி 2 மூவி வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஜாப்பனீஸ் மூவி அதே இயர்லயே வந்து வருது. 1989 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹாங்காங்ல வந்து இதே நாவல பேஸ் பண்ணி இங்கிலீஷ் மூவியா எடுக்குறாங்க. அதே ஸ்டோரி தான். அது வந்து கொஞ்சம் லேட்டர் இயர்ஸ்ல வந்து வருது. இந்த நாவல் வந்து எப்படின்னா, ஒரே ஸ்டோரி வந்து கிடையாது. 2 ஸ்டோரியோட காம்பினேஷன் தான் இந்த புக்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து த கிச்சன். இந்த புக்கோட டைட்டில் தான் வந்து அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட டைட்டில். செகண்ட் ஸ்டோரி வந்து த மூன்லைட் ஷேடோ அப்படின்னு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் கொஞ்சம் பெரிய ஸ்டோரி இதுல, இந்த புக்ல. கிச்சன் வந்து யார பத்தி அப்படின்னா, ஒரு யங் ஜாப்பனீஸ் கேர்ள். அவங்களோட பேர் வந்து மிக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு அப்பா, அம்மா கிடையாது. அவங்க தாத்தா, பாட்டி கூட வந்து தான் அவங்க இருக்காங்க. தாத்தாவும் சின்ன வயசுல இறந்துடுறாங்க. ஃபுல்லா அவங்க பாட்டி தான் வந்து அவங்கள வளர்க்கறது. ஒரு நாள் வந்து அந்த பாட்டியும் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து தனியா தான் வந்து அந்த வீட்ல வந்து இருக்காங்க. ஆ பாட்டி இறந்து போனதுமே அவங்களுக்கு இது முடிக்கும் பாட்டி வந்து இருந்தாங்க. அதனால நமக்கு யாருமே இல்லன்னாலும், அந்த ஒரு தொணை இருந்தது. இப்ப அதுவும் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனிமையில, ஒரு கிரீஃப்ல வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க. அப்ப அவங்களோட சேஃப் பிளேஸா வந்து அவங்க எத நெனைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்ல உள்ள அந்த கிச்சன். அவங்களுக்கு வந்து அவங்க வீடுனாலும் சரி, அவங்க வந்து வேற உங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் பாக்குறதே அவங்க வீட்டு கிச்சன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத எப்பயுமே வந்து இப்ப நம்மளோட ஏசியன் கல்ச்சர் படியே வந்து நமக்கு கிச்சனுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுப்போம். இப்போ வேணா கிச்சன், டைனிங் ஹால் அப்படின்னு தனித்தனியா வந்து இருந்தாலும், நம்ம முன்னாடிலாம் அந்த சமைக்கிற இடத்திலேயே சமைச்ச உடனே அந்த இடத்திலேயே சுத்தி சாப்பிடுறது அந்த மாதிரி தான். ஜப்பான்லயும் நம்ம நெறைய படத்துலலாம் பார்த்தா ஒரு அந்த குட்டி டேபிள் மாதிரி வச்சுட்டு அத சுத்தி தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த சமைக்கிறது, அந்த ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறது, இதெல்லாமே வந்து ஒரு கல்ச்சர்ல. சோ இந்த பொண்ணுக்கும் வந்து அந்த கிச்சன் தான் வந்து ஒரு சேஃப் பிளேஸா அவங்க ஃபீல் பண்றாங்க. பாட்டி இறந்ததுல இருந்து அவங்க ஃப்ரிட்ஜ் பக்கத்துல தான் வந்து தூங்குறது. அந்த கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் பக்கத்துல. இந்த ஃப்ரிட்ஜ் சவுண்ட் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு அழகா வந்து சொல்லியிருப்பாங்க இதுல. யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஃப்ரீடமாவும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்த நாள் வந்து சீக்கிரம் எந்திரி, இந்த வேல பண்ணு, வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வீட்ல யாருமே இல்ல. அது வந்து ஒரு ஃப்ரீடம். ஆனாலுமே ஒரு தனிமை வந்து இருக்கு. யாருமே இல்ல அப்படின்ட்டு. சோ அது அந்த ஃப்ரீடமா எடுத்து அத நம்ம என்ஜாய் பண்றதா, இல்ல நமக்கு யாருமே இல்லன்னு நெனச்சு ஃபீல் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண ஸ்டக் ஆகி அப்படியே வந்து இருப்பாங்க. ஆனா அது ஃபுல்லா வந்து அத அக்னாலேட்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ ஒரு தனிமை இருக்கு. அத வந்து நம்ம ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. அந்த சமயத்துல வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்து வரான். அ யு யு யுயிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு மெயின் கேரக்டர். அந்த பையன் வந்து இந்த பொண்ண வந்து பாக்க வரான். ஆ அந்த பையன எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு இந்த பொண்ண ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது, அவங்க பாட்டியோட அந்த இறந்த வீட்டுக்கு வந்து அந்த பையன் வந்திருப்பான். அவன் ரொம்ப அழுதுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருப்பான். ஆனா ப்ராப்பரா 2 பேருக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அந்த டைம்ல வந்து இருந்திருக்காது. இங்க இப்ப வந்துட்டு நீங்க அந்த பாட்டியோட பேத்தி தான.
நான் வந்தேன். நானும் அந்த பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வருவாங்க. அதுலருந்து வந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இறந்ததும் என்னால அது தாங்கிக்க முடியல. அன்னைக்கு வந்து பார்த்தேன். உங்கள அந்த டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்திருக்கேன். நீங்க தனியா இருக்கீங்கன்னு வந்து தெரியும். எங்க வீட்ல வந்து நானும், என்னோட அம்மாவும் தான் வந்து இருக்கோம். உங்களுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருந்ததுன்னா, நீங்க அங்க கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுமே இந்த பொண்ணுக்கு ஓ ஓகே. யாரோ வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துரும். கொஞ்சம் கூட ஒரு தயக்கத்த வெளியில காமிக்காம அந்த பொண்ணும், "சரி நான் அவங்க வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யுயிச்சியோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போகும். அப்ப வந்து அவங்க வீட்லயும் ஃபர்ஸ்ட்டு போகும்போது அவங்க கிச்சன் தான் அந்த பொண்ணு வந்து பாக்கும். ஆ ரொம்ப கிச்சன் வந்து ரொம்ப பிரைட்டா, ரொம்ப அழகா வந்து இருக்கும். ரொம்ப அழகா எல்லாமே வச்சிருப்பாங்க. அதனால போனதுமே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். டிஃபரெண்ட்டா ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வீட்ல இருக்கிற திங்ஸ்லாம் காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிரும். அப்ப வந்து அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அந்த பையனோட அம்மான்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தா ரொம்ப அவங்களோட ஏஜுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்க. அந்த பையனோட அம்மா. எப்படி இருக்காங்க? அவங்க எவ்ளோ இந்த பொண்ணும் பொண்ணு தான். அவங்களும் அழகா வந்து ட்ரெஸ் அப்லாம் வந்து பண்ணியிருக்கிறனால, சூப்பரா இந்த வயசுலயும் நல்லா அவங்கள மெயின்டெயின் பண்றாங்க. நல்லா அழகா அவங்கள வச்சுக்கிறாங்க அப்டின்ட்டு நெனச்சுட்டு இருப்பாங்க. அந்த அவங்களும் வந்து ரொம்ப வார்மா அந்த மாதிரி அந்த பொண்ண வெல்கம் பண்ணி நல்லா பேசிட்டு இருப்பாங்க. வரும்போதே வந்து அவங்க நெறைய ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு, அ உள்ள வருவாங்க. வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவங்க ரெடி ஆகிட்டு, அவங்க வந்து ஒரு பார் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பார்ல வந்து திருப்பி வொர்க் பண்றதுக்காக ரெடி ஆகி அவங்க போவாங்க. அவங்கள பார்த்தாலே இந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகா வந்து இருக்காங்களே அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பையன் வந்து சொல்லுவான். அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நான் இங்க அத ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட கொஞ்சம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம்னு நம்ம சொல்லலாம். அப்பதான் வந்து அந்த யுயிச்சி வந்து சொல்லுவான். இது வந்து என்னோட அம்மா மட்டும் கிடையாது. எங்க அப்பா. ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பா இவரு. அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா சின்ன வயசுலயே வந்து கேன்சர்ல வந்து இறந்துட்டாங்க. எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு, அம்மா இறந்ததும் அப்பாக்கு வந்து யாருமே இல்ல. அவங்க வீட்ல யாருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டனால யாருமே சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வந்து ஓ! இவரும் வந்து வேற ஒரு பொண்ண தேடி போணும் அப்டின்ட்டு விரும்பல. இவர் மனசுல இவருக்கு ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு. பொண்ணா வந்து நம்ம மாறணும், நம்மள வந்து மாத்திக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. இனிமே நம்ம பையன வந்து பாத்துக்கணும். பிளஸ் நம்மளோட ஆசைன்னு ஒண்ணு இவ்வளோ நாள் இருந்தது. அத வந்து நிறைவேத்திக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, பொண்ணா வந்து மாறிட்டாரு. சோ அந்த அந்த கேரக்டர் பேரு எரிகோ. அந்த அப்பா, அம்மா கேரக்டர் பேரு. அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பதான் வந்து ஓப்பன் ஆகும். அது முடிக்கும் வந்து அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு தான் வந்து அந்த அவங்களோட அழக டிஸ்கிரைப் பண்றது அதெல்லாமே வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் அது பண்ணியிருப்பாங்க. இந்த யுயிச்சி சொன்னது ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம ரீட் பண்ற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆ சோ அப்படி இருக்கும்போது, இன்னுமே ஆச்சரியமா வந்து இந்த பொண்ணுக்கு மிக்கேஷ்க்கு வந்து இருக்கும். ஆ இருந்தாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க கூட ஃபீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்ட அவங்க வீட்ல தான் வந்திருப்பாங்க. டெய்லியும் வந்து அந்த எரிகோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அம்மா, அப்பா அவங்க அந்த பார் போயிட்டு வரும்போது, ஏதாவது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, கிச்சனுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸர் புதுசா ஒரு ஜூஸர் வாங்குறது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரொம்ப இம்பல்சிவா வந்து வாங்கிட்டே வந்திருப்பாங்க. இது எத வந்து குறிக்குது அப்டின்னா, 1988ல வந்து ரொம்ப ஜப்பான் பீப்பிளும் வந்து ரொம்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, நெறையா வந்து ஷாப்பிங் பண்றதா வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இஷ்டத்த நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட பாடி அப்படின்னு நெனச்சு, அத வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து மாத்திக்கலாம். அந்த மாதிரிலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அத வந்து பண்ணியிருக்காங்க. அது 1988ல இவங்களும் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அஹெடா தான் வந்து திங்க் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் வந்து மிக்கேஷ்க்கு வந்து ஒரு கிச்சன்ல ஒரு அசிஸ்டன்ட்டா ஒரு ஜாப் கிடைச்சிரும். சரி ஒரு ஜாப் நமக்கு கிடைச்சிருச்சு
கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து ஒரு நல்ல டைம் நம்ம மூவ் அவுட் ஆகுறதுக்கு. அவங்களும் வந்து அந்த லோன்லினஸ், அவங்க பாட்டி இறந்தது, அந்த துயரத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்துருவாங்க. இவங்க கொஞ்சம் ஆறுதலா வந்து இருந்தனால. சோ இவங்களும் வெளியில போயிட்டு இவங்க தனியா வந்து ஒரு வீடு எடுத்து இந்த மிக்கேஷ் வந்து தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப் வந்து அப்போ நார்மலா வந்து போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் யுயிச்சி வந்து கால் பண்ணுவாங்க மிக்கேஷ்க்கு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து அம்மா இறந்துட்டாங்க. ஆஹ் என்னால அதுல இருந்து எப்படி கோப் அப் பண்றதுன்னு வந்து தெரியல. இவளுக்கு ஒரே கோவமா இருக்கும். நம்ம இவ்வளோ க்ளோஸா ஒரு வீட்ல இருந்துட்டு நீ ஏன் சொல்லல? சொன்னா நான் உடனே வந்திருப்பேன்ல. எனக்கு நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நீ வந்து ஆறுதலா வந்திருந்த. இப்ப வந்து நீ வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது என்னால அத டக்குன்னு உன்னை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க உடனே கிளம்பி போவாங்க. கிளம்பி போகும்போது அவன் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டான், எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும்போது அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு கிளப்ல அவங்க கிளப்ப வந்து ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளப்ல வந்து ஒருத்தன் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த எரிகோவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு டைம் வந்து குடி போதையில அந்த பார்ல வந்து இவங்களை கத்தியால வந்து குத்திருவான். அந்த ஸ்பாட்லயே அவங்க வந்து இறந்துருவாங்க. இறந்துட்டு அவங்க வந்து ஒரு லெட்டர் வந்து அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும் போல. நம்ம டிரான்ஸ்ஜெண்டரா மாறி நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சாலும் நம்மள இந்த உலகம் வந்து வாழ விடாது. ஏன்னா இந்த இந்த ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்றனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்து முன்னாடியில இருந்து வந்திருக்கும் போல. நம்மள வந்து வாழ விட மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒண்ணு ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க பையனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க. என்ன ரீசனுக்காக கொலை பண்ணாங்க? எனக்கு புரியல. ஃபாலோ பண்ணா கொலை பண்ணா என்ன ஆமா. ரீசன்? ஒரு அந்த குடிச்ச போதையில அவன் கொலை பண்ணிருவான். அவங்கள இல்ல அவங்க அபியூஸ் நான் பண்ணணும் என்ன அப்படின்ட்டு வந்து கேட்கிறேன்னா, நினைப்பான். டிரான்ஸ்ஜெண்டரா மாறுனதுக்காகவே கொலையா? இல்ல ஜெனரலா எல்லா ஆ. பெண்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா? இல்ல அந்த பெண் உருவத்துல இருந்தாலே வந்து அந்த அதான். அபியூஸ்ன்னு ஒண்ணு இல்ல இருக்கு. அது ஜெனரல் அபியூஸ். அதுல அவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா வந்து அப்ப வந்து அவங்க கொலை பண்றது, அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு போறது, அததான் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க நான் எதுக்கு அது வந்து கேட்கிறேன்னா, டிரான்ஸ்போபியா அந்த மாதிரி கிடையாது. நம்ம கேட்கிறேன். அந்த மாதிரி ஓகே. டிரான்ஸ்போபிக்லாம் இல்ல. அவங்க ரொம்ப அழகா வந்து அவங்க முன்னாடியே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க பொண்ணா மாறுனதும் ரொம்ப அழகா வந்து இருக்கிறதுனால, நெறைய பேர் அவங்க பின்னாடி சுத்துவாங்க. ஒருத்தன் ரொம்ப பைத்தியமாகி சுத்தி, அவங்க வந்து இவன மதிக்கவே இல்ல அப்படிங்கிறதுனால வந்து அவன் ரொம்ப குடிச்சுட்டு அவங்கள வந்து கொன்றுவான் கத்தி வச்சு. சோ அதுதான். இவங்க வந்து அவனோட ஆசைப்படி வந்து இவங்க இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொல்லுவானே தவிர, டிரான்ஸ்போபிக் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஓகே. அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆம் சோ இவங்களுக்கு ஆனா தெரிஞ்சிரும். நம்ம வந்து உடம்ப மாத்திட்டு, நம்மளோட ஆசைப்படி இப்ப வாழ்ந்தாலும் இந்த உலகம் வாழ விடாது. அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால முன்னாடியே அந்த பையனுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு, "நீ இந்த மாதிரி உன்ன பார்த்துக்கோ" அப்படின்லாம் சொல்லிட்டு, "உன்னோட இஷ்டப்படி வாழு" அப்படின்லாம் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. போனதும் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு அவன் சொல்லுவான் இதெல்லாம். சொன்னதும் வந்து, "ஓகே நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் வந்து இந்த பொண்ணு வந்து அ எப்படி அவன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தானோ, அந்த மாதிரி இந்த பொண்ணும் வந்து ஒரு கிவிங் பேக் மாதிரி குடுத்துட்டு இருக்கும். ஆறுதலா வந்திருக்கும். ஆ என்னன்னா 2 பேருக்குமே வந்து ஒரே வேவ் லென்த்ல தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரே மாதிரியான புரிதல் தான் வந்து எல்லா விஷயங்கள்லயும் இருக்கும். நான் 2 பேருமே அடல்ட்ஸ். அப்ப வந்து இந்த பையன விட இந்த பொண்ணு வந்து ஒரு 2 இயர்ஸ் கூட அந்த மாதிரி எல்டரா வந்திருப்போம். ஆ அப்போ வந்து இந்த பொண்ணு யோசிக்கும். எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. அவனும் அடல்ட் தான். நானும் அடல்ட் தான். மத்தபடி பிசிக்கலா வந்து ஒரு அட்ராக்ஷன் இல்லையே! நம்ம வந்து முன்னாடியும் இவன் கூட நெறைய டைம் நம்ம தனியா வந்து இருந்திருக்கோம். இப்பயும் வந்து தனியா வந்து இருக்கோம். ஆனா பிசிக்கலா அட்ராக்ஷன் வந்து இல்ல. ஆ பிசிக்கலா வந்து இவன் கூட அட்ராக்ட் ஆகணும்னு எனக்கும் தோணல. அது அவனுக்கும் வந்து தோண மாட்டேங்குது. சோ இதுவும் வந்து நம்ம அந்த எல்ஜிபிடிக்யூவோட அந்த அம்ப்ரெல்லால பார்த்தோம்னா, அந்த ஏசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறதும் அந்த பிளஸ்ல வந்து ஒரு இது வரும். சோ இதையும் வந்து அந்த டைம்லயே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஏசெக்சுவலா வந்து இருந்தாலும்,
ஒருத்தவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கிறதுக்காக யோசிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து அந்த நாவல்ல வந்து இருக்கும். சோ கொஞ்ச நாள் அந்த பையன் கூட இருந்துட்டு, இவளுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங்ன்னு சொல்லிட்டு போயிருவா. ஆனா 2 பேருமே வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிசிக்கலா ஒரு இது இல்லன்னாலும், மனசளவுல வந்து 2 பேரும் புடிச்சிருக்கும். ஆனா அத சொல்லிக்க வந்து மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரெய்னிங்காக இந்த பொண்ண வேற ஊருக்கு வந்து போயிருவாங்க. இவன் வந்து ரொம்ப என்ன ஆவான்னா, அ குடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவோட நெனப்பிலே குடிச்சுட்டு இது பண்றது அப்படி இருப்பான். அப்ப வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் அந்த பார்ல வொர்க் பண்றவங்க வந்து இவள மீட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவன் ரொம்ப குடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கான். வீட்ல இருக்கிறதில்ல. தனியா ஒரு ரெசார்ட்ல போயிட்டு அங்க போயிட்டும் வெறும் குடிச்சுட்டு தான் வந்திருக்கான். நீ வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கும்போது என்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. நீ தான் வந்து அவன பாத்துக்கணும். இந்த டைம்ல நீ தான் ஆறுதலா வந்து இருக்கணும். அப்படின்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெய்னிங்லயே வந்து இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் அவனுக்கு புடிச்ச டிஷ்ஷ வந்து டக்குன்னு வாங்கி 12 மணி அந்த மாதிரி மிட் நைட்ல வாங்கி இவன் தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்து போயி, அந்த பில்டிங்லாம் ஏறி குதிச்சு, அவனுக்கு இத குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு புடிச்ச இந்த டிஷ்ஷ வந்து குடுத்துட்டு, என்ன உனக்கு உன்ன வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். சோ நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் வந்து எப்படி இத ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். நமக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் செவரேறி குதிச்சு இங்க வந்து நமக்கு புடிச்ச ஒரு ஃபுட்ட வந்து குடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கும் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா வந்து ஆயிரும். இதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிரும். அவ்வளோதான். சோ இதுல வந்து நம்ம இப்போ பார்த்தாலே 1988ல நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எப்படி அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இருந்தது. அதே மாதிரி அந்த ஜாப்பனீஸ் வந்து எப்படி அவங்களுக்கு நடக்கிற அந்த லோன்லினஸ்ஸையும், அவங்களுக்கு நடக்கிற கஷ்டத்தையும் எப்படி அக்னாலேட்ஜ் பண்றாங்க. டக்குன்னு மூவ் ஆன் ஆக மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா, மிக்கேஜையும் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த கிச்சன்லயே வந்து தூங்கி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். இந்த யுயிச்சியும் வந்து வீட்ட விட்டு வெளியில போயிட்டு ஒரு ரெசார்ட்ல வந்து தங்கியிருந்து குடிச்சு, அவனோட அந்த சோகத்த ஃபுல்லா அக்னாலேட்ஜ் பண்ணி அத ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் வந்து மிக்கேஷ்க்கு அந்த இது முடிஞ்சதும், அவ வந்து நெக்ஸ்ட் லைஃப் நமக்கு ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு வேலை தேடிக்கணும். நம்ம தனியா வந்து மூவ் ஆகணும். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, நமக்கு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போறாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஜாப்பனீஸ் பீப்பிள்க்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க எப்பயுமே. அவங்க ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணாலும், அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கு. திருப்பி எந்திரிச்சு நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னதான் வந்து நம்ம அம் தனியா தனியா வந்து இருந்தோம் அப்படின்னாலுமே, தனியா வந்து கோப் அப் பண்ண முடியாது அது. அப்போ 1988னாலும் சரி, இப்பனாலும் சரி, ஏதாவது ஒரு தொணை வந்து இருந்தா அது நல்லா தான் வந்து இருக்கும். ஒரு துணைய தான் வந்து எப்பயுமே வந்து தேடும். ஒருத்தவங்களோட ஆறுதல் வந்து இருந்தா நம்ம எதையுமே வந்து ஒரு கோப் அப் பண்ணி வெளில வந்துரலாம். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரில வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அந்த கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே. வந்து ம். அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. செகண்ட் ஸ்டோரி. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. கன்டின்யூ பண்ணுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. ஆ ம். அதுக்கப் அதுக்கப்புறம் வந்து மூன்லைட் ஷேடோ அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஸ்டோரி. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு குட்டியான ஸ்டோரி. இதுவும் வந்து ஒரு குளோஸ்ட் பெர்சனோட டெத்த வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. 2வது ஸ்டோரி வந்து இந்த நாவலோட 2வது ஸ்டோரி மூன்லைட் ஷேடோ. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிய விட ரொம்ப சின்னதுதான். இந்த ஸ்டோரியோட தீமும் வந்து சேம் ஆஸ் கிட்சன் தான். எப்படின்னா, எப்படி வந்து ஒரு குளோஸ்ட் பெர்சன் வந்து இறக்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கிரீஃபையும், அவங்க கிரியேட் பண்ற அந்த எம்ப்டி ஸ்பேஸையும் எப்படி அந்த ஜப்பான்ல இருக்கிற அந்த யங் பீப்பிள் டீல் பண்றாங்க அப்படின்னு. சோ இந்த ஸ்டோரியில வந்து ஒரு பொண்ணு இருக்கா. சாத்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவன். அவனோட தம்பிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு.
இவங்க 2 பேரும் வந்து பைக்ல போம்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. சோ இறக்கும்போது அந்த தம்பி பேரு ஹிராகி. ஹிராகியோட அண்ணனும் இறந்துடுறான் அந்த ஆக்சிடென்ட்ல. அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து இறந்துடுறான். சோ இவங்க 2 பேருக்குமே அது எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டெத் வந்து அவங்களுக்கு ஒரு சடனா வந்து இருக்கும். சோ அத வந்து அவங்க எப்படி கோப் அப் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அந்த சத்ஸ்கி அந்த பொண்ணு வந்து டெய்லியும் வாக்கிங் போயி, பயங்கரமா ஓடி, காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சு, வாக்கிங் வாக்கிங் இல்ல ரன்னிங் வந்து பண்ணுவாங்க. இந்த ஹிராகி அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த இறந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுட்டு அவன் சுத்துறது. எங்க போனாலுமே அந்த இறந்த பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்ம போட்டுட்டு சுத்துறது. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்து அவன் வந்து இருப்பான். ஆனா 2 பேருக்குமே வந்து அ ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஒரு ப்ராப்பரா நம்ம அவங்கள வழி அனுப்பலையே! திடீர்னு இறந்துட்டாங்களே! அவங்க கிட்ட பேசாதது, சொல்லாததெல்லாம் வந்து நெறைய விஷயம் வந்து இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையாவே வந்து இருக்கும். 2 பேரும் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த ஹிராகியும், இந்த சாட்சுகியும் அவங்க இறந்தத நெனச்சு நெனச்சு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு நாள் இந்த சாட்ஸ்கி பொண்ணு ரன்னிங் பண்ணும் ஏர்லி மார்னிங்ன்னு வந்து சொன்னேன்ல. சோ அப்ப வந்து இன்னொரு கேர்ள் கேரக்டர் வந்து இவங்க கூட அவங்களும் வந்து ரன்னிங் பண்ணிட்டு வருவாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு மிஸ்டிக்கல் கேரக்டர் மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து எனக்கு தெரியும். ஆமா, இறந்தவங்களுக்காக ஃபீல் பண்ணா அவங்க வரவே வந்து மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம அ ஜ இங்க ஜப்பான்ல வந்து 100 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு வேவ் ஃபினாமினான்னு வரும். அந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்து நம்ம முன்னாடி அப்பியர் ஆவாங்க. அப்பியர் ஆகும்போது, அப்ப வந்து நீ அவங்க கூட நீ பேசி, அவங்களோட டெத்தோட ஒரு பீஸ் மேக்கப் பண்ணிட்டா, நமக்கு சரியாயிரும். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு யார் இவங்க? சம்பந்தமே இல்லாம இப்படி இவலாம் வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமா இருக்கும். ஒரு புது கேரக்டர் இப்படி வந்து பேசும்போதும். ஆனா அவங்க பேசுறதுலயும், ஆ ஆமா அந்த மாதிரி நடந்தா நல்லா தான வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நெனைக்கும். அப்படி ஒரு நாள் வந்து அந்த வேவ் ஃபினாமினான்ங்கிற மாதிரி ஒண்ணு நடக்கும். அவங்க ரன்னிங் போம்போது. அப்ப வந்து அந்த பையன் அந்த இறந்த அந்த சாட்ஸ்கியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்பியர் ஆவான். அப்ப வந்து அவ கூட வந்து பேசிட்டு, "ஓகே நீ இல்ல அப்படிங்கிறத நான் இப்போ அக்னாலேட்ஜ் பண்றேன். அத நான் ஃபுல்லா வந்து உணர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்து அவனோட டெத்தோட வந்து பீஸ் மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி தான் அந்த பையனும் வந்து ஃபீல் பண்ணுவான். ஒரு நாள் வந்து அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்ததுக்கும் வந்து, அ அவள ஒரு நாள் இப்படி ஒரு வேவ் ஃபினாமினான்ல வந்து பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவளோட டெத்த வந்து ஓகே அவ இறந்துட்டா, இனி வந்து அவ இல்ல. நம்ம வந்து இனிமே அவளோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இந்த மாதிரி சுத்துறது, அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இனி நெக்ஸ்ட் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் இந்த சட்ஸ்கியும், அந்த ஹிராகி அவங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அவங்க பேசிக்கிற மாதிரி, ஒரு சூப் குடிச்சிட்டே பேசிக்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான். சோ இதுவும் வந்து எப்படி அந்த யங் ஜாப்பனீஸ் பீப்பிள் வந்து ஒரு டெத்த கோப் அப் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாம இந்த ஜப்பான்ல வந்து இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லாம் கொஞ்சம் நம்புவாங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான். ஆம், இந்த மாதிரி ஒரு மிஸ்டிக்கலா இருக்கிறதெல்லாம். சோ அதையுமே வந்து 1988ல என்னதான் அந்த டைம்ல வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து இருந்தாலும், அவங்களோட அந்த ட்ரெடிஷன்ல இருக்கிற சில வேல்யூஸையும் அவங்க இன்கார்ப்பரேட் பண்ணி இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து என்னன்னா, இந்த ரைட்டர் வந்து இந்த நாவல் அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் இது. இத எழுதும்போது அவங்க வந்து ஒரு கிட்சன்ல அசிஸ்டன்ட்டா, ஹெல்ப்பரா தான் வந்து இருந்திருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நைட்ல தான் வந்து இந்த நாவல வந்து அவங்க கிட்சன்ல உட்காந்துட்டே வந்து எழுதியிருக்காங்க. சிறப்பு. ம். அவ்வளவுதான் இல்ல. ஆனா இந்த 2 கதைக்கும் எதுவும் தொடர்புலாம் படுத்தல. அது ஒரு தனி தொடர்பெல்லாம் படுத்தல. தனித்தனியான ஒரு 2 ஸ்டோரி தான்.
ஆனா எனக்கு வந்து இது ஓகே. படிக்கும்போது என்னாச்சுன்னா, ரொம்ப அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஒரிஜினல்ல சொல்லியிருக்காங்களோ, அதே அளவு அந்த ஃபீல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு தாக்கமாலாம் வந்து எனக்கு என்ன பொறுத்த முடிக்கும் வந்து ஃபீல் ஆகல. இதெல்லாம் விட நம்ம தமிழெல்லாம் வந்து நெறையா வந்து இருந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த 1988ல இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்புறம் இந்த ஏசெக்சுவாலிட்டி பத்தின விஷயம் இதெல்லாம் வந்து ஓப்பனா ஒரு வுமன் எழுதியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு வெல் அஹெட் ஆஃப் டைம். அத வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல இவங்களுக்கு ஜப்பான்ல வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரெகக்னிஷன் அப்போ இல்ல அப்படின்னாலுமே ஜப்பான் பொறுத்த முடிக்கும் இந்த புக் வந்து ஒரு பாப்புலரா வந்து இருந்திருக்கு அந்த டைம்ல. இத பேஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி 2 மூவிஸும் வந்து வந்திருக்கு. அது பார்க்கணும். அது எதுல இருக்குன்னு வந்து தெரியல. இல்ல நம்ம மூவிஸா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் ம். சென்ஸ் அந்த காலகட்ட எப்படியும் அவங்க எடுத்தா ஆமா. அந்த பீரியட் ஃபிலிமா தான் எடுப்பாங்க. ம், அது கொஞ்சம் ஒரு ம். நல்ல புரிதல் கிடைக்கும். ஒரு ஒரு லைட் ரீடிங்க்கு ஏத்த புத்தகம் அவ்வளோதான். நம்ம வழக்கமா ஆமா. படிக்கணும்னா ஒரு ஏதாவது ஒரு துயரத்த, இல்ல ஏதாவது ஒரு அடக்குமுறைய அப்படியே தான் படிச்சு பழகிட்டோம். ம், இது கொஞ்சம் ம். லைட்டா இருக்கும். பரவால்ல இதுவும் வாசிக்க இதையும் வாசிக்கணும் இல்லையா? எப்ப பாரு தடி தடியான புத்தகங்கள் படிக்கிறதுக்கு இது பக்கங்கள் எத்தன? சின்னதா தான் இருக்கும் போல இருக்கு. ஆமா. 163 அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ரொம்ப சின்ன புத்தகம் தான். பரவால்ல, பரவால்ல. ரொம்ப சின்னதாவும் இருக்கு. மேபி வெல் ரெகக்னைஸ்டுக்காக சார் சரவணன் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா தான் இருக்கு. ம். நம்ம ஜாப்பனீஸ் புக் இதுக்கு முன்னாடி இவரு மேம் அவங்க ரேவதி நவநீத கிருஷ்ணன் பேசுனது வந்து ஜாப்பனீஸ் புரொஃபசர் அண்ட் இது மாரி ஓகே. தான் மெய்ட பத்தி தான் பேசுனாங்க. அது ஓகே, ஒரு ஓகே. டைப்பா இருந்தது. இது ஆமா, ஒரு டைப்பா இருந்தது. இதுவும் ஆமா. நல்லா தான் இருந்தது. அது இதுல ஒரு வந்து சாரி. ம். இல்ல அது ஒரு ஷார்ட் டைம் மெமரி அது மாரி போச்சு. ஆமா. இது வந்து நான் கூட லவ்வா போகும்னு நெனச்சேன். அப்படி போகல. இது வேற மாரி இருக்கு. தலைப்பு கிச்சன் வச்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் பேஸ்டாவே போகும்ன்னு பார்த்தேன். அப்படியும் போகல. எப்படி போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த இது எப்படியுமா போல அது ஒரு ரூட்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆமா. ஆமா. எந்த நானும் அப்படிதான் வந்து நெனச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அந்த கிச்சனோட புக்கோட அந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா, கரண்டி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் நெறையா எடிஷன்லலாம். நான் கூட இப்ப நம்ம தம்ப்நெயிலுக்கு வந்து அதெல்லாம் கிச்சன்லேருந்து எடுத்துட்டு வரலாமா? அப்படின்லாம் வந்து புக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சேன், நம்ம வீடியோ பண்ணும்போது. ஆனா, அதுக்கும் இந்த சமைக்கிறதுக்கு ரிலேட்டடா அப்படிலாம் வந்து இல்ல. அவங்களோட அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ சில இத வந்து இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து நம்மளோட ஏசியன் கல்ச்சர்ல நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு ரிசால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் கூட வந்து ரிசால்வ் வந்து ஆகும். எல்லார் வீட்லயும் இன்னுமே ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. எப்போ யார் எங்க போனாலும் சரி, அந்த சாப்பிடுற நேரம் வந்து நம்ம ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். யார் யாருக்கு அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு நம்ம ஏசியன்ஸ் கிட்ட இருக்கிற வந்து ஒரு கல்ச்சர். இதுல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஜாப்பனீஸ் பீப்பிள் வந்து ரொம்ப அத ஸ்ட்ராங்கா இப்ப முடிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெறைய கன்வென்ஷனலா இருக்கிற ஃபேமிலீஸ்ல. சோ அத வந்து அவங்க இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிச்சன் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு வீட்ல. ஆ அங்க வந்து ஒரு நெறைய இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிச்சன் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டலாம். அந்த இடத்துல டெய்லியும் ஒரு புதுசு புதுசா ஒரு டிஷ் வந்து இது பண்றோம். அப்ப வந்து ஒரு புது மெமரீஸ் வந்து கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. அன்னைக்கு பேசின விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு மெமரீஸ்ல வந்து இருக்கும். அதனால தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கும் அந்த புக்கோட டைட்டிலுக்கும் வந்து நல்லா ஒத்து போகும். ஒத்து போற மாதிரி. அதே மாதிரி நானும் வந்து முராகமியோட நாவல்ஸ் வந்து படிச்சிருக்கேன். அப்புறம் கசுவோ இஷிகுரோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு வெல் நோன் ஜாப்பனீஸ் ரைட்டர். அவரோட புக்லாம் வந்து படிச்சிருக்கேன். இப்போ முராகமி வந்து எடுத்துட்டோம்னா, ஃபுல்லாவே வந்து அந்த சோகம், துயரம் தான். ஒரு எண்டே வந்து இருக்காது. துயரம் அவங்களோட விதி அதுதான். நீ வந்து ஒரு டார்க்னஸ்ல உட்கார்ந்திருந்தீன்னா, நீ அதுக்குள்ள தான் வந்து உட்கார்ந்திருக்கணும். வேற வழி இல்ல. உன்னோட கண்ணு பழகுற முடிக்கும் அப்படின்னு வந்து முராகமி வந்து சொல்லுவாரு. உன்னோட கண் அந்த இருட்டுக்கு பழகுற முடிக்கும் நீ அந்த டார்க்னஸ்குள்ள தான் உட்கார்ந்திருக்கணும். அதுதான் உன்னோட ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பனானா யோஷிமோட்டோ கிட்ட என்ன புடிச்சிருந்தது அப்படின்னா, ஓகே ஒரு ஒரு துயரமா இருக்கு. அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்குன்னா, நீ அத அக்னாலேட்ஜ் பண்ணு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. பட்
அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு கெட் அப் அண்ட் லிவ். அதே மாதிரிதான். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் வந்து நான் அதுல சொல்லல, அந்த மிக்கேஷ்க்கு வந்து ஒரு பிரேக்கப்பும் வந்து நடந்திருக்கும். அந்த அவங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப்பும் வந்து நடந்திருக்கும். அந்த பொண்ணு அதையும் நினைச்சிட்டு இருக்காது. ஒரு நியூ ஃபவுண்ட் லவ் வந்ததும் உனக்கு ஒருத்தவன அதுக்கப்புறம் புடிச்சிருக்கா, அது பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சிங்கிள் செடி சிங்கிள் ரோஸ் இந்த கான்செப்ட்லாம் இல்லாம நீ நெக்ஸ்ட் உன்னை வந்து ஒருத்தவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னா யூ கேன் கோ வித் ஹிம். அந்த மாதிரி யூ கேன் பி ரெடி. அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் வந்து பனானா யோஷிமோட்டோ வந்து ரொம்ப சட்டிலா இதுல சொல்லியிருக்கிறனால எனக்கு மத்த முராகமி நாவல்ஸ்லாம் படிக்கும்போது ஒரு ரொம்ப சோகமாவே அது முடிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிச்சு முடிச்சதுமே வந்து நிறைய நாள் அதை பத்தியே யோசிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அவுட்லுக்ல இருந்த மாதிரி இருந்தது. அது ஏன் செகண்ட்ல ஸ்பிரிச்சுவலா கொண்டு போயிட்டாங்க, ஆவிலாம் வர மாதிரி? ஆமா. அது அது என்ன? அது அது வந்து ஏன் தெரியல. அது ஜப்பான்ல வந்து ஆ இப்ப கூட நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு புக் வந்து படிச்சேன். எனக்கு டைட்டில் வந்து மறந்துருச்சு. அந்த புக்லயும் அப்படிதான். ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு குழந்தை வந்து இருக்காது. அப்ப வந்து ஒரு கனவு வரும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு, "இனிமே நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்கும்." அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சர்லயும் இது இருக்கு. அத இன்னமும் வந்து அவங்க நம்புறாங்க அப்படிங்கிறது, அது ஏன் அப்படின்ட்டு தெரியல. அது ஆனா நெறைய நாவல்ஸ்ல அந்த மாதிரி நம்ம மிஸ்டிக்கலான அப்பியரன்ஸஸ், மிஸ்டிக்கலான விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்றது. இது வந்து முராகமி கிட்ட வந்து நான் பார்த்ததில்ல. இவங்க பனானா யோஷிமோட்டோ, இன்னொரு ஒரு ஃபீமேல் ரைட்டர். நான் சொன்ன அந்த புக்க எழுதினதும் வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர். அந்த புக் பேரு வீசல்ஸ் இன் தி ஆர்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதுவும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர். அத எழுதினதும் வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர். சோ அதனால வந்து அது ஃபீமேல்ஸ் அவங்க ரொம்ப அங்க நம்புவாங்களா? அதனால வந்து அவங்களுடைய எழுத்துக்கள்ல அது அப்படியே வந்து பிரதிபலிக்கிறாங்களா? அப்படிங்கிறதும் தெரியல. அது இன்னும் வந்து நம்ம நெறையா ஜாப்பனீஸ் ஆத்தர்ஸோட வொர்க்ஸ்லாம் வந்து படிச்சாதான் அது கல்ச்சர்லயே அப்படியா? இல்ல வந்து அது வுமன் கிட்ட மட்டும் அந்த பிலீஃப்ஸ்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கா? அப்படிங்கிறது தெரியும். ரைட்டர் பாரா வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்க டெரரிஸ்ட் குரூப்ஸ் பத்தி ஒரு புக் எழுதியிருப்பாரு. மாயவலை ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம், எல்லா ம். விதமான குரூப் பத்தியும். அதுல ஜப்பான்ல இருந்த ஒரு ஹிந்து டெரரிஸ்ட் குரூப். ஆ ஓ! அதாவது இங்க வந்து க கங்கை கரையில காசியில எங்கேயோ இருந்து தியானம்லாம் கத்துட்டு போயி, அந்த ஆள் பேரு ஏதோ சின்ட்ரியோன்னு வரும். அ ஜப்பானீஸ் ம். பேரு தான். அங்க போய் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு, குரூப் ஆரம்பிச்சு, மிலிட்டரி ஜெனரல்லாம் அவனுக்கு இதாக்கி சீடனாக்கி, எல்லார்ட்டயும் ஆயுதம் வாங்கி ஒரு நாளு ஆட்சிய கைப்பற்றதுக்கு போராடி போயிருவாய்ங்க. அப்புறம் மாட்டிக்குவாய்ங்க. அங்க அங்க ஓகே. வந்து அந்த அளவுக்கு இங்க இருந்து போய் அங்க கடை போட்டு பெரிய இது பெருசா வசூல் பண்ணவங்கலாம் இருக்கான். அவைங்களும் ஒண்ணும் பெரிய ம். அறிவாளிகளா இல்ல. அவங்களும் நம்ம ஊர் மாரியே தான். இங்க நித்யானந்தா மாரி ஆமா, தான் அங்கேயும் எனக்கு இப்ப ஆமா. அந்த நீங்க சொல்ல அந்த ஸ்பிரிச்சுவலா அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த புக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஓ! இவனுங்க இங்க இருந்து போய் ஓம் நமச்சிவாய அப்டின்னா நம்பிருவானுங்க. அந்த மாரி தான். அதுதான் ஆமா. சொல்லியிருந்தாரு அவரு. ம். ம், ம். ஓகே. நம்ம இத ஜாப்பனீஸ் பத்தி இன்னும் அ அடுத்து வரக்கூடிய நாவல்கள்ல எத்தன லிஸ்ட் அது இருக்குன்னு தெரியல. பட் ஆமா. பாக்க பாக்க இன்னும் நமக்கு நெறைய புக்ஸ் வந்து இருக்குன்னு நெனைக்கிறேன் நம்மளோட லிஸ்ட்ல. சோ மத்தவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம நோட் பண்ணலாம். Okay. Thank you, Vaidehi. Thanks for your time.